என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பங்குனி உத்திரம் பார்த்தோம். சித்ரா பௌர்ணமி கள்ளழகர் ராத்துல இறங்க போறார். இனிமேல் தான் 12ஆம் தேதி மே மாதம். அதுக்கப்புறம் அக்ஷய திருதியை பார்த்தோம். அக்ஷய திருதியை அன்னைக்கும் மறுநாளே சங்கர ஜெயந்தி வந்தது. அதையும் பற்றியும் பொன்மான் பொண்ணுலேயே நெல்லிக்காய் கொட்டினது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? உடனே வந்தது இந்த சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம். அது 2 நாள் ஆயிடுத்து வந்துட்டு 2ஆம் தேதியே வந்துடுத்து. ஆனால் நம்ம அதை உடனே பண்ணலை, ஏன்னா 3 செஞ்சோமே, உங்களுக்கு டைம் வேணுமே அப்படிங்கிறதுனால. அன்றைக்கி என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, சந்த் ராமானுஜனுடைய ஜெயந்தி. ஜெயந்தின்னா என்ன? பிறந்த நாள். எப்போ பிறந்தாரு? 1008 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு. எதுக்காக அவர் பிறந்தாரு, யார் அவர், இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி பேசுகிறாங்கல்ல, உள்ள உடலை கோவிலுக்குள்ள அது பண்ணலை இது பண்ணலைன்னு. அவர் ராமானுஜர் என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு, ஏன் இப்படி நடுவில் நம்ம மறந்து போயிடுறோம். அப்புறம் அதை ஞாபகப்படுத்துறதுக்கு வேற ஒருத்தர் இந்த பூமியில் பிறக்கிறாரு. இதனுடைய இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ராமானுஜன்ற ஜெகதாச்சாரியார் அவர். அந்த ஆச்சாரியர் பிறந்ததுக்கு உண்டான காரணம், அவர் எங்கே பிறந்தாரு அது தெரியணும். 120 வருஷம் வாழ்ந்திருக்கார் அவர். 1008 வருஷம் ஆச்சு அவருடைய பிறந்த நாள் நம்ம இப்போ கொண்டாடுறது. 120 வருஷமும் அவர் பிறந்த முதல் நாள்லேருந்தே நம்மளுக்கு அவருடைய சரித்திரமானது காண கிடைக்கிறது. அப்படி எல்லாருக்கும் கிடைச்சிடுறது இல்லை, ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரியாக கிடைக்கிறது. சரி, எங்கேருந்து கிடைக்கிறது? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால கிட்டத்தட்ட 8 பாகங்களாக நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த ராமானுஜ காவியத்தை. ராமானுஜர் அவருடைய லிங்கை நாங்கள் கொடுக்குறோம். முதல் வாரம் என்ன இருக்குது தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை தான், ராமானுஜர் பிறந்தார். ஏன் பிறந்தார், எதுக்கு பிறந்தார் அப்படிங்கிற காரணத்தோடு பல 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 புதிய விஷயங்களோடு அந்த பார்ட் 1 இருக்கும். அப்புறம் பார்ட் 2 பற்றி நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.